Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. இந்த வேளை அதை பற்றி போகணும்னா லாஸ்ட் டைம் நடந்து முடிஞ்ச நம்ம டிஎன்பிஎஸோட கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் முடித்த போஸ்ட்டுக்கு அந்த கவுன்சிலிங் முடித்த ரெஸ்பெக்டிவ் போஸ்ட்டோட செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு வந்து அனுப்பிட்டாங்க அப்படின்றது நம்ம டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி ஒரு மாஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 9/6/2025 மற்றும் 10/6/2025 அன்று அனுப்பப்பட்டுள்ளது என விவரம் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டு வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் சிவி அண்ட் கவுன்சிலிங் வந்து முடிச்சிருந்தாங்க. அப்படி முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் நான் சொல்லிடுறேன். ஏஇயில் வந்து 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஏஇ எலக்ட்ரிக்கல் முக்கியமானது, உதவி பொறியாளர், மின்னியல் அதாவது பொதுப்பணித்துறை, இந்து சமய அறநிலைத்துறை, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், தமிழ்நாடு மின் பகிர்மானங்கள், இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து அந்த ஏஇயில் செலக்ட் ஆன எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கண்டினியூவாக கேட்டே இருந்தீங்க, சார் எப்போ சார் எங்களுக்கு ஃபிசிக்கல் சி வரும், சார் கவுன்சிலிங் முடிச்ச கேண்டிடேட்ஸ்க்கு எப்போ சார் ஆர்டர் ரிசீவ் பண்ணுவோம். எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கவுன்சிலிங் முடித்த உடனே அந்த ஆர்டர்ன்றது இப்போ டிஎன்பிஎஸோட ஒர்க்குன்றது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பட் அப்பாயிண்டிங் உங்களுக்கு எந்த பிளேஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ன்றது அந்த டிபார்ட்மெண்ட்டோட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதுதான் வந்து இந்த 4 டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறை, இந்து சமய அறநிலைத்துறை, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், தமிழ்நாடு இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கான ஏஇ எலக்ட்ரிக்கல் லிஸ்ட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போச்சு. அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் நீங்கள் இனிமேல் வந்து அப்பாயிண்டிங் ஆர்டருக்காக உங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கேண்டிடேட்ஸ் எதிர்பார்த்த த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் கால்நடை பராமரிப்புத்துறை, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சர்வீசஸ், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு ஆல்ரெடி இந்த 10 கேண்டிடேட்ஸ் செலக்ட் ஆயிருந்தீங்க. அந்த 10 கேண்டிடேட்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து போச்சு. இதில் நம்மளுடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் வந்து 3 கேண்டிடேட்ஸ், பி ஆறுமுகம் அண்ட் ஏ நிவேதா அண்டு நீலாமணி இவங்க எல்லாமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டரில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அது இவங்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டும் டிபார்ட்மெண்ட்டுக்கு போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர், கணினியர் மற்றும் தடுப்பூசி பண்டக காப்பாளர். இதுக்கான லிஸ்ட்டு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை. இவங்களுக்கு இந்த லிஸ்ட்டு ஆக்சுவலி இந்த கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோரில் அந்த 3 வேக்கண்ட் இருந்து அப்போ அந்த 8 செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு போச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கான ஆர்டர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எதிர்பார்க்கலாம். இந்த எல்லா போஸ்ட்டுமே ஏஇசி எலக்ட்ரிக்கல், புள்ளியியல் ஆய்வாளர் அண்டு ஸ்டோர் கீப்பர், எஸ்ஐ அண்ட் ஸ்டோர் கீப்பர். அதுக்கப்புறம் வந்து நூலக உதவியாளர் நிலை 1, அதுக்கப்புறம் உதவி நூலகர் அசிஸ்டன்ட் லைப்ரரியன், அதே மாதிரி லைப்ரரி கிரேட் 1. இவங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த 2 போஸ்ட் வந்து நூலக உதவியாளர் நிலை 1 உதவி நூலகர் வந்து ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சித்துறை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைப்ரரி கிரேட் 1 வந்து தொழிலாளர். இந்த லிஸ்ட்டு வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபர்தர் எல்லா இன்டிமேஷனும் கொடுப்பாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸு நான் இன்டர்வியூ போஸ்ட்டோட ஒரு முக்கியமான அப்டேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் ஐடி டிப்ளமோ ஐடி லெவலுக்கும் வந்து இப்போ பேஸ் 2க்கான ஃபிசிக்கல் சிவி கவுன்சிலிங் லிஸ்ட்டு அந்த மெமோ எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அதில் ஃபிசிக்கல் சிவியில் ஆன்ஸ்க்ரீன் சிவியில் இருக்கிற எல்லா கேண்டிடேட்டும் நம்ம வெப்சைட்டை நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை அடிக்கடி கோத்ரோ பண்ணிக்கோங்க. அது ரிகார்டிங் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நம்மளுடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்பில் அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இது ஆக்சுவலாக மாஸ் அப்டேட். ஏன்னா அதே மாதிரி ஃபிசிக்கல் சிவி முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு இப்போது நிறைய கேண்டிடேட்ஸ் கேட்டுதீங்க, சார் பிஹெச்எஸ் ஃபிசிக்கல் சிவி முடிச்சுட்டு கவுன்சிலிங் வரல அப்படின்னு. பட் அதுக்கான அடுத்த அப்டேட் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்லேருந்து வரல. ஏன்னா அடுத்தது வந்து ஒன்று செலெக்ஷன் லிஸ்ட்டை விட போகிறாங்கன்னா இல்லை அடுத்த பேஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சிவி கவுன்சிலிங் இல்லை கவுன்சிலிங் போக போகிறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா என்ன அப்டேட்ன்றது அது டிஎன்பிஎஸோட டிசிஷன் தான். ஏன்னா இப்போ எல்லா செலெக்ஷன் ப்ரொசீஜரும் வந்து மாறி இருக்கிறதால பிஹெச்எஸோட ஃபர்தர் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் வந்து ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல் அப்டேட்ஸ். அதனால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும்னா நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸோடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.